இன்னைக்கு கிரிக்கெட்ல எல்லாரும் பால் போடுறாங்கல்ல, அந்த பவுலிங் ஆக்ஷனை கண்டுபிடிச்சது ஒரு பொண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? 1800ல கிரிக்கெட் விளையாடும் போது அண்டர் ஆர்ம் பவுலிங் போட்டு தான் எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்டியானோ வில்ஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு அவங்க அண்ணன் கூட கிரிக்கெட் விளையாடும் போது அந்த பொண்ணு போட்டிருந்த பெரிய ஸ்கர்ட் அந்த பொண்ணை அண்டர் ஆர்ம் பவுலிங் ஆக்ஷன் போட விடாம கஷ்டப்படுத்துது. ரொம்ப ஃபெட்டப் ஆன அவங்க பாலை ஷோல்டருக்கு மேல வச்சு ஓவர் ஆர்ம்ல அந்த பாலை ரிலீஸ் பண்றாங்க. அந்த பாலை ஃபேஸ் பண்றதுக்கு அந்த பொண்ணோட அண்ணன் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அண்ணன் ஜான் வில்ஸ் தன்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல ஓவர் ஆர்ம் பவுலிங் போடுறாரு. ஆனா இது ரொம்ப புதுசா இருக்கேன்னு யோசிச்ச அம்பையர் அந்த பாலுக்கு நோ பால் கொடுத்துறாரு. ஆனா ஓவர் ஆர்ம் பவுலிங்கான சீட் அந்த இடத்துல ஏற்கனவே போடப்பட்டுருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி போடக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. காலப்போக்கில் எல்லாருமே ஓவர் ஆர்ம் ஆக்ஷனுக்கு மாறிடுறாங்க. ஸோ என்னைக்குமே கிரிக்கெட்டை ஒரு மேல் டாமினேட்டிங் ஸ்போர்ட்டா பார்க்காதீங்க. பிகாஸ் உங்களோட ஃபேவரட் பவுலர் கூட ஒரு பொண்ணோட இன்வென்ஷனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் உமன் கிரிக்கெட்டர் யாருங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.